12வது கத்தியபாகம். ஏவம் ஏவ மகாரௌரவஹ யத்ர நிபதிதம் புருஷம் க்ரவ்யாதாநாம ருரவஹ தம் க்ரவ்யேன காதயந்தி யஹ கேவலம் தேஹம்பரஹ. ஏவம் ஏவ மகாரௌரவோ யத்ர நிபதிதம் புருஷம் க்ரவ்யாதாநாம ருரவஸ்தம் க்ரவ்யேன காதயந்தி யஹ கேவலம் தேஹம்பரஹ. மகாரௌரவம் அப்படிங்கிற நரகமாக்கும் இந்த 12வது கத்தியபாகத்தில் சொல்லப்படுறது. சொந்தம் சரீரத்தை நிலநிறுத்துறதுக்காயிட்டு பிராணி ஹிம்சை செய்யறவன் மகாரௌரவ நரகத்தில் பதிக்கிறான். கிரவ்யாதங்கள் அப்படின்னு பேர் இருக்கிற ருருக்கள் அவனை அங்க துண்டு துண்டாயிட்டு கடிச்சு திங்கிறது. ஏவம் ஏவா இதே மாதிரியே தான் மகாரௌரவஹா மகாரௌரவம் அப்படிங்கிற நரகம். எத்ரா அந்த மகாரௌரவ நரகத்துல நிபதிதம் வந்து விழற புருஷம் ஜீவாத்மா, யாதனா சரீரம் கிடைச்ச ஜீவாத்மா. யாதனா சரீரத்தால வலி அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். அதனாலேயாக்கும் இறந்து போன ஜீவாத்மாக்களுக்கு யமபடர்கள் வலி அனுபவிக்கிறதுக்காயிட்டு யாதனா சரீரத்தை கொடுக்குறா. அப்படி வந்து விழற அந்த யாதனா சரீரம் அதாக்கும் இங்க புருஷம். புரு அப்படின்னா சரீரம், அந்த சரீரத்துக்குள்ள குடிகொள்ளற ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா இருக்கே, அந்த ஜீவாத்மாவை க்ரவ்யாதா நாமா க்ரவ்யாதங்கள் அப்படின்னு பேர் இருக்கிற ருரவஹா ருருக்கள் தம் அந்த ஜீவாத்மாவை க்ரவ்யேனா மாம்சத்துக்கு ஆயிட்டு காதயந்தி துண்டு துண்டாயிட்டு கடிச்சு திங்கிறது. யஹா ஆராக்குமோ കേവലം സെൽഫിഷായിട്ട് ദേഹംബരഹ സ്വന്തം ശരീരത്തെ നിലനിർത്തുறதுக்காயிட்டு அடுத்த வாழ துரோகிக்கிறது அவனுக்காக்கும் இந்த மாதிரி ஒரு கதி வந்து சேருறது. அப்படி இருக்கிறவன் மகாரௌரவம் அப்படிங்கிற நரகத்துல பதிக்கிறான். 13வது கத்தியபாகம். யஹ து இஹ வா உக்ரஹ பசூன் பட்சினஹ வா பிராணதஹ உபந்தரயதி தம் அபகருணம் புருஷ ஆதைஹி அபி விகர்ஹிதம் அமுத்ர யம அனுஜராஹ கும்பீபாகே தப்ததைலே உபரந்தயதி. யஸ்திஹவா உக்ர பசூன் பச்சினோ வா பிராணத உபந்தரயதி தமபகருணம் புருஷாதைரபி விகர்ஹிதமமுத்ர யமானுஜராஹ கும்பீபாகே தப்தசைலே உபரந்தயதி. கும்பீபாகம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இந்த கத்தியபாகத்தில் சொல்லப்படுறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்களை பட்சி மிருகாதிகளை கருணை இல்லாத மனசோடு கூடிட்டு ஜீவனோடு கூடிட்டு வறுத்து திங்கிறவன் கும்பீபாகம் அப்படிங்கிற நரகத்தில் எத்திப்படுறான். யமகிங்கரர்கள் அப்படி அதர்மம் செய்யறவனோடு ஜீவாத்மாவுக்கு யாதனா சரீரத்தை கொடுத்து வலி அனுபவிப்பிக்கிறதுக்காயிட்டு அவனை தளக்கிற கொதிக்கிற எண்ணெயில போட்டு வறுக்கிறான். யஹா ஆராக்குமோ யஹா து இந்த பிரபஞ்சத்துல அதாக்கும் இங்க இஹா யஹா து இஹா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறத ஏதொருவனாக்குமோ உக்ரஹா உக்ர ரூபத்துல காருண்யம் இல்லாதக்கு கருணை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம பசூன் பட்சினஹா வா பட்சி மிருகங்களையுமோ சாதுவா இருக்கிற மிருகங்களையுமோ பிராணதஹா
உயிரோடு கூடிட்டு உபரந்தரயதி உபந்தரயதி உயிரோடு கூடிட்டு உபந்தரயதி വെറുക്കറാൻ. അപകരുണം കാരുണ്യമേ ഇല്ലാത്ത അവനെ പുരുഷ ആദൈഹി അഭി ഉയിരിനങ്ങൾ എല്ലാമേ വിഗർഹിതം இந்த കാരുണ്യമില്ലാത്തവനെ நிந்திக்கும். எந்த அளவுக்கு அதர்மமாக்கும் இவன் செய்யறான் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இவனை நிந்திக்கும். இவன் செய்யற பிரவൃத்தி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே பிடிக்காது. புறத்தில் வசிக்கிறவனாக்குமே புருஷன், அதானது சரீரத்துக்குள்ள வாழற ஜீவாத்மா. புருஷ ஆதைகி எல்லா உயிரினங்களும் அபி கூடி இந்த காருண்யமில்லாதவனை வெறுக்கும், நிந்திக்கும். தம் அப்படி இருக்கிற அந்த துஷ்ட ஜீவாத்மாவை அமுத்ரா பரலோகத்துல யம அனுஜராகா யமனோடு படர்கள் கும்பீபாகே கும்பீபாகம் அப்படிங்கிற நரகத்துல தப்தா சுட சுட இருக்கிற கொதிச்சுன்னு இருக்கிற தைலே எண்ணெயில போட்டு உபந்தரயதி நன்னா அந்த துஷ்டனோடு யாதனா சரீரத்தை வரக்கும். அவன் இந்த பூமியில வாழ்ந்துருக்கிற எത്ര പക്ഷി മൃഗാദികളെയാക്കും ഉയിരോട് കൂടിയിട്ട് എണ്ണയില പോട്ട് ചുട്ടെടുത്താൻ. അതേ മാതിരിയേ അവനോട് മരണശേഷം അവനോട് ജീവാത്മാവുക്ക് യാതനാ ശരീരത്തെ കൊടുത്ത് യമഭടர்கள் அவனை கும்பீபாகம் அப்படின்னு பேர் இருக்கிற நரகத்துல எண்ணெய் இப்படி பெரிய வரஜட்டியில கொதிச்சுட்டு இருக்கும். அந்த கும்பீபாகம் அப்படிங்கிற நரகத்துல பெரிய பெரிய சட்டிகளில வரஜட்டிகளில எண்ணெயை கொதிக்க விட்டுண்டே இருப்பா. இந்த பூவுலகத்துல இந்த மாதிரி கொடுமையான பாபம் செஞ்சவாளோட ஜீவாத்மாக்களுக்கு யாதனா சரீரத்தை கொடுத்து நன்னா இழுத்துண்டு போய் அந்த வரஜட்டிக்குள்ள இருக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டு வறுப்பா உயிரோடு கூடிட்டு. உயிரோடு கூடிட்டு அப்படின்னாக்கா அவன் அந்த யாதனா சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு வலி அனுபவிக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் அவனுக்கு அந்த யாதனா சரீரத்தை யமபடர்கள் கொடுக்கறான். அப்ப அவனுக்கு அது வலிக்கத்தான் செய்யும். அவனுக்கு அந்த யாதனா சரீரத்திலேருந்து அந்த ஜீவாத்மாவுக்கு வெளியில குதிச்சு போறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. அப்படி அமுத்ரா அந்த பரலோகத்துல யம அனுஜராகா யமபடர்கள் கும்பீபாகே கும்பீபாகம் அப்படிங்கிற நரகத்துல சூடு இருக்கிற தைலே எண்ணெயில உபந்தரயதி நன்னா அந்த துஷ்டனோடு யாதனா சரீரத்தை வறுத்தெடுப்பா. யாதனைகளை அனுபவிக்கிறதுக்கு ஜீவாத்மாக்களுக்கு யாதனா சரீரம் யமதேவன் கொடுப்பர். பூமியில இருக்கிற சரீரம் நஷ்டப்பட்ட ஜீவாத்மா யாதனா சரீரத்தை സ്വീകരിച്ച് வலிகளை அனுபவிக்கிறது. யாதனைகளை அனுபவிக்கிறதுக்கான பல பல நரகங்களையாக்கும் ஸ்ரீ சுகபிரமர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறத நம்ம பார்த்தோம். கும்பம் அப்படின்னாக்கா கலசம், அதானது வாய் அகலம் இல்லாத குடம். அதுக்குள்ள இந்த யாதனா சரீரத்தை போட்டானா அந்த வாய் அகலம் இல்லாத அந்த குடத்துக்குள்ளேருந்து அந்த சரீரத்துக்கு வெளியில குதிச்சு வரத்துக்கு ஒன்றும் சாதிக்காது. எண்ணெய்க்குள்ள போட்டு அது இப்படி மொரிஞ்சு அந்த சரீரம் பெருசா வீர்த்த அப்புறம் வரும். குடத்துலேருந்து வெளியில குதிக்கிறதுக்கே முடியாது. அந்த மாதிரி கும்பீபாகே அப்படின்னா குடம் மாதிரி இருக்கிற வாயகலம் கம்மியா இருக்கிற பாத்திரத்துல நிறைய நிறைய எண்ணெய்களை கொதிக்க வச்சு அதுல போட்டு யாதனா சரீரத்தை வறக்கிறத அந்த ஜீவாத்மா பெட்டையும். யாதனா சரீரத்துக்கு அந்த குடம் மாதிரி இருக்கிற பாத்திரத்துக்கு வெளியில குதிக்கிறதுக்கு சாதிக்கவும் செய்யாது. அப்படி ஒரு நரகம். அப்படி ஒரு நரகத்துக்கு போகாம இருக்கணுமானா என்ன பண்ணணும்? இந்த பூவுலகில் இருக்கிற எந்த ஒரு உயிரினங்களையும் உயிரோடு கூடிட்டு கொல்லக்கூடாது. அதானது உயிரோடு கூடிட்டு
துரோகிக்க கூடாதுன்னு எடுத்துக்கலாம். எண்ணெயில போட்டு வறுக்கணும்னு கூட இல்லை. 14வது கத்திய பாகம். யஹா தூ இஹ பித்ரு விப்ர பிரம்ம திருக் சஹ காலசூத்திர சப்ஞகே நரகே அயுதயோஜன பரிமண்டலே தாமிரமயே தப்த கலே உபரி அதஸ்தாத் அக்னி அர்க்காபியாம் அதிதப்யமானே அபிநிவேஷிதः ஷுத் பிபாசாபியாம் ச தஹ்யமான அந்தஹ பஹிஹ ஷரீர ஆஸ்தே சேதே சேஷ்டதே அவதிஷ்டதி பரிதாவதி ச யாவந்தி பசுரோமாணி தாவத் வர்ஷசஹஸ்ராணி. யஸ்திஹ பித்ரு விப்ர பிரம்மத்ருக் சஹ காலசூத்திர சப்ஞகே. யஸ்திஹ பித்ரு விப்ர பிரம்மத்ருக் சகாலசூத்திர சப்ஞகே நரகே அயுதயோஜன பரிமண்டலே தாமிரமயே தப்தகலே உபர்யதஸ்தாத் அக்னியர்க்காபியாம் அதிதப்யமானே அபிநிவேஷித சுத்பிபாசாபியாம் ச दह्यमानान्तर्बहि शरीर आस्ते छेदे चेष्टदे अवतिष्ठति परिधावति च यावन्ते पशुरोमाणि तावत् वर्षसहस्राणि. மாதாபிதாக்களையும் பிராமணர்களையும் வேதத்தையும் துரோகிக்கிறவன் 10000 யோஜனை விஸ்தீர்ணத்தோடு கூடிட்டு மேல்பக்கமும் கீழப்பக்கமும் அக்னி ஜொலிச்சுருக்கிறதுமான சுட்டுபழுத்த செம்பு தகடு பரத்தி வச்சிருக்கிற காலசூத்திரம் அப்படின்னு பேர் இருக்கிற நரகத்துல விழறான். அங்க அவன் பசியும் தாகவும் தாங்க முடியாம சரீரமெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு ஒரு பசுவோடு ரூபத்துல பசுவோடு சரீரத்துல எந்த அளவுக்கு ரோமங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு காலம் அவனுக்கு அங்க வசிக்க வேண்டி வருது. பசுவோடு ரூபத்துல இருக்கிற ஜீவாத்மா குடிகொள்ளற பசுவோடு சரீரத்துல எந்த அளவுக்கு ரோமங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ரோமங்கள் எல்லாம் எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு ஒன்றும் நம்மளால சாதிக்காது. இருந்தா கூட அந்த அளவுக்கு ஒரு லாங் டைம் ஆக்கும் அவன் அந்த காலசூத்திரம் அப்படிங்கிற நரகத்துல விழுந்து கிடக்கான். யஹா தூ இஹா ஆராக்குமோ இந்த பூமியில வசிக்கிற காலத்துல பித்ரு துருக் அப்பாவை துரோகிக்கிறான். பித்ரு துருக் அப்படின்னு சொன்னதால இங்க அப்பாவையும் அம்மாவையும் எல்லாம் துரோகிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். விப்ரா அப்படின்னாக்கா பித்ருதுல்யரா இருக்கிறவா அவளை துரோகிக்கிறான். பிராமண துருக் பிரம்ம துருக் பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகிரகிக்கிற மாமுனிகளை குருக்களை எல்லாம் துரோகிக்கிறான். சஹா அப்படி துரோகிக்கிறவன் காலசூத்திர சப்ஞகே காலசூத்திரம் அப்படின்னு பேர் இருக்கிற நரகே நரகத்துல அயுத யோஜனா 10000 யோஜனை பரிமண்டலே சுற்றளவோடு கூடிட்டும் விஸ்தீர்ணத்தோடு கூடிட்டும் தாமிரமையே காப்பரால இருக்கிற தப்தா சுட சுட இருக்கிற கலே ஸ்தலத்துல இடத்துல அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தட்டுல அந்த தட்டுக்கு எவ்வளவாக்கும் விஸ்தீர்ணம் அப்படின்னா 10000 யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிற பெரிய தோசைக்கல்லு. அப்படி ஒரு தோசைக்கல்லோடு மேல உபரி மேலேயும் அதஸ்தாது கீழேயும் அக்னி நெருப்பாலையும் அர்க்காபியாம் சூரியனாலேயும் அதிதப்யமானே நன்னாயிட்டு சுட்டு பழிப்பிச்சதால அபிநிவேஷிதா பரவேசம் எடுத்துட்டு சுது பசியும் பிபாசாபியாம் ச தன்னிதாகத்தாலையும் தஹ்யமானா சுட்டெரியற அந்தஹா உள்பக்கம் பஹிஹி வெளிப்பக்கம் இப்படி இருக்கிற சரீரஹா சரீரத்தோடு கூடின சரீரம்
சரீரத்துக்குள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனசு ரெண்டும் வேகிறது. அப்படி இருக்கிற அந்த துஷ்ட ஜீவாத்மாவோடு யாதனா சரீரம் ஆஸ்தே அந்த இடத்துல இருக்கு. சேதே படுத்துக்கிறது, சேஷ்டதே சேஷ்டகளை காட்டுறது, கையும் காலும் போட்டு அடிக்கிறது, குதிக்கிறது, என்னென்னமோ சேஷ்டகளை காட்டுறது, சூடு தாங்க முடியாம. அவதிஷ்டதி சில நேரத்துல எந்திருந்து நிற்கிறது. பரிதாவதீஜ 4 பக்கமும் ஓடவும் செய்யறது. இவ்வளோ பெரிய 10,000 யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிற தோசக்கல்லோடு நடுவலியாக்கும் இந்த யமபடர்கள் இந்த ஜீவாத்மாவோட யாதனா சரீரத்தை கொண்டு போடுறா. அப்படி இருக்கிற அந்த இடத்துல இருந்து இதுக்கு ஓடினாலும் வெளியில குதிச்சு வரத்துக்கு ஒன்றும் சாதிக்காது. நடுக்கடலில மாட்டின்னு இருக்கிற ஒரு சின்ன தோணி மாதிரி, அக்கறை காணத்துக்கு சாதிக்காத மாதிரி வட்டங்கரங்கிற அந்த யாவந்தி வட்டங்கரங்கிற அந்த ஜீவாத்மா யாவந்தி பசுரோமானி, ஒரு பசுவோடு சரீரத்துல எந்த அளவுக்கு ரோமங்கள் இருக்கோ, யாவந்தி பசுரோமானி, பசுரோமானி ஒரு பசுவோடு சரீரத்துல இருக்கிற ரோமங்கள் எத்தனையாக்குமோ அந்த அளவுக்கு. யாவந்தி அப்படின்னா எத்தனை அளவுக்கு ரோமங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு. தாவது அந்த அளவுக்கு. வருஷ சகசிராணி நிறைய நிறைய 100 கணக்குக்கு வருஷங்கள் காலகட்டம் அங்க அந்த வலிய தாங்கிட்டு வாழறது. அந்த அளவுக்கு வருஷ சகசிரங்கள் அங்க அந்த யாதனா சரீரத்துக்கு வாழ வேண்டி வருது. எத்தனை மிருகங்களை, எத்தனை பறவைகளை, எத்தனை உயிரினங்களை கொன்னுதோ இந்த பூமியில, அந்த உயிரினங்களோட எல்லாம் சரீரத்தில் இருக்கிற ரோமங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ரோமங்கள் இன்டு 1000. ஒரு பூனையை கொன்னுதுன்னா அந்த பூனையோடு சரீரத்துல எத்தனை ரோமங்கள் இருக்கோ அந்த ரோமங்கள் இன்டு 1000. அதுக்கப்புறமா ஒரு எலியை கொன்னானா அந்த எலியோடு சரீரத்துல எத்தனை ரோமங்கள் இருக்கோ இன்டு 1000. ஒரு கோழியை கொன்னானா அந்த கோழியோடு சரீரத்துல எத்தனை ரோமங்கள் இருக்கோ இன்டு 1000. ஒரு மிருகத்தோடு சரீரத்துல அதாக்கும் இங்க பசு அப்படின்னு சொன்னது. யாவந்தி பசுரோமானி அப்படின்னு சொன்னது அதனாலேயாக்கும். உயிரினங்கள் அந்த உயிரினங்களை கொல்லர்த்த அந்த உயிரினங்களோட சரீரத்துல எத்தனை ரோமங்கள் இருக்கோ இன்டு 1000. അത്രയും വർഷങ്ങൾ, അത്രയും 1000 വർഷങ്ങൾ, അത്രത്തോളം 1000 വർഷങ്ങൾ, 100 கணக்குக்கு வருஷங்களாக்கு இந்த ஜீவாத்மா அந்த யாதனா சரீரம் ஸ்வீகரிச்சிருக்கிற ஜீவாத்மா அந்த சுட்ட சுட இருக்கிற 10,000 யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிற தோசக்கல்லுக்கு நடுவில் மாட்டிண்டு சுற்றி கறங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிருகத்தோடு சரீரத்துல 500 ரோமங்கள் இருக்கு அப்படின்னாக்கா 500 இன்டு 1000 வருஷம், அப்போ 5 லட்சம் வருஷங்கள். இப்படி எத்தனை மிருகங்களை கொന്നിருக்கோ அത്രത്തോളം மிருகங்களோட சரீரத்தில் இருக்கிற ரோமங்கள் இன்டு 1000. எத்தனை மிருகம் எத்தனை ரோமங்கள் அப்படிங்கிறது இப்படியாக்கும் அதில் கணக்காக்கப்படுறது. 5000 ரோமம் இருக்கிற ஒரு மிருகமாக்குமானா இன்டு 1000 வருஷம். இனி ஒரு ரோமம் மட்டுமே தான் இருக்கு ஒரு மிருகத்துக்கு அப்படின்னாக்கா இன்டு 1000, அப்போ 1000 வருஷம். 100 ரோமம் இருக்கிற ஒரு மிருகமாக்கும் அப்படின்னாக்கா இன்டு 1000. இப்படி അത്രയും വർഷങ്ങൾ, വർഷസഹസ്രാണി, அத்தனையும் வருஷங்களாக்கும் அந்த யாதனா சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா വലിയ அனுபவிச்சுண்டு அந்த பெரிய தோசைக்கல்லோடு நடுவில், கோப்பரால இருக்கிற தோசைக்கல்லோடு நடுவில் சுற்றி கறங்கணும். அப்போ இந்த வலிகளெல்லாம் அனுபவிச்சு இத்தனையும் வருஷங்கள் அதுக்குள்ள இருந்து அதுக்கப்புறமா அதுக்கு மீண்டும் ஒரு வரவு அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ஆக்கும். இதாக்கும் காலசூத்திரம் அப்படிங்கிற நரகம். அப்ப காலசூத்திரம் அப்படிங்கிற நரகத்துக்குள்ள பதிக்காம இருக்கணுமானா அடுத்த வாழ துரோகிக்கப்படாது, பிராமணர்களையும் வேதத்தையும் துரோகிக்க கூடாது,
மாதாபிதாக்களை துரோகிக்க கூடாது. இப்படிலாம் செஞ்சானாக்கா சுட்டெரியற பெரிய கோப்பரால இருக்கிற தோசைக்கல்லோடு நடுவில் போய் ஆரெல்லாமாக்குமோ துரோகிச்சது. அந்த துரோகிச்சவாளோட சரீரத்தில் எത്ര ரோமங்கள் இருக்கோ அந்த ரோமங்கள் இந்து 1000 അത്രയും വർഷകാലങ്ങൾ இப்படி அதுக்குள்ள துரிதத்தை அனுபவிக்கத்தான் வேணும். പതിനഞ്ചാമത് ഗദ്യഭാഗം. യഹ തു ഇഹ വൈ നിജവേദപദാത് അനവധി അപഗതഃ പാഗണ്ഡം ച ഉപഗതഃ തം അസിപത്രവനം പ്രവേശ്യ കഷയാ പ്രഹരന്തി തത്ര ഹാ അസൗ ഇതഃ തതഃ ധാവമാനഃ ഉഭയതഃ ദാരൈഃ താലവനഃ അസിപത്രൈഃ ഛിദ്യമാനഃ സർവാംഗഃ ഹാ ഹതഃ അസ്മി ഇതി പരമയാ വേദനയാ മൂർച്ഛിതഃ പദേ പദേ നിപതതി സ്വധർമ്മഃ പാഗണ്ഡ അനുഗതം ഫലം ഭുങ്ക്തേ യസ്തിഹ വൈ നിജവേദപദാത് അനപത്യപഗതപാഗണ്ഡം ചോപഗതസ്തമസിപത്രവനം പ്രവേശ്യ കഷയാ പ്രഹരന്തി തത്ര ഹാ അസൗ ഇതഃ തതഃ ധാവമാനഃ ഉഭയതഃ ദാരൈഃ താലവന അസിപത്രൈഃ ഛിദ്യമാനഃ സർവാംഗോ ഹാ ഹതോ അസ്മി ഇതി പരമയാ വേദനയാ മൂർച്ഛിതഃ പദേ പദേ നിപതതി സ്വധർമ്മഃ പാഗണ്ഡാനുഗതം ഫലം ഭുങ്ക്തേ. அசிபத்ரவனம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இந்த கத்தியபாகத்தில் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். ஆபத்து இல்லாத ஜீவித காலகட்டத்திலேயே அதர்மம் அப்படிங்கிறத செஞ்சு கூட்டி தர்மத்துக்கு விருத்தமான விஷயங்களை செஞ்சு ഭഗവാനെയും മതിക്കാതെക്കി ഗുരുവേയും മതിക്കാതെക്കി பெரியோர்களையும் மதிக்காதக்கி தோன்றினபடி நடக்கிறவன் அசிபத்ர வனத்தில் எத்திப்படுறான். அங்கே அவனை யமபடர்கள் பெரிய சாட்டையால அடிக்கிறா. வலி தாங்காம அவன் அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடுவன். സ്വധർമ്മം വെടിஞ்சு இருக்கிற பாகண்டன் സ്വകർമ്മ பலத்தை இப்படி அனுபவிக்க வேண்டி வரது அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றார். யஹாது இஹா ஆராக்குமோ இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற நரலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற டைமில் நிஜவேதபதாது സ്വധർമ്മ அனுஷ்டானத்திலேருந்து அவனோடு ஜீவித மார்க்கத்திலேருந்து வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மானுஷ்டானங்களிலேருந்து அனாபதி ஒரு விதத்திலையும் இருக்கிற எந்த ஒரு ஆபத்தும் இல்லாக்கி சுகமாயிட்டு வாழற வாழ்க்கை காலகட்டத்தில் அபகதா வழிதவறி போறான். அதர்ம வழியில சஞ்சரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். பாகண்டம் உபகதா அதர்ம வழியில வேதத்தில் செய்யக்கூடாததான விஷயங்கள் சொல்லப்படுறது,
எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி வேதத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை செய்யற வழியில, தோணும்படி வாழற வழியில தர்ம விருத்தமாயிட்டு நடக்கிறதுக்கு ஆராக்குமோ முயற்சி பண்றா. தாம் அப்படி இருக்கிறவனோடு சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவாத்மாவை அகட்டும் அசிபத்ரவனம் அப்படிங்கிற நரகத்துல பிரவேஷ்யா பிரஹரந்தி வை பிரவேசனம் செய்ய வச்சுட்டு கசையா நன்ன சாத்தவாரால அடிக்கவும் செய்யறாளே. கசையா பிரஹரந்தி வை நன்ன சாட்டையால அடி கொடுக்கவும் செய்யறாளே யமபடர்கள். தத்ரா அங்க அந்த அசிபத்ரவனத்துல அந்த ஜீவாத்மாவோடு அவஸ்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம். அசௌ யாதனா சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவாத்மா இதஹா இப்ரக்கியம் ததஹா அப்ரக்கியம் தாவமானஹா ஓடி நடக்கிறது வலிதாங்க முடியாதுக்கு. உபயதஹா அப்ரக்கியம் இப்ரக்கியம் எல்லாம் ஓடிட்டும் எந்த ஒரு காரியமும் இல்லை. யமபடர்கள் அந்த யாதனா சரீரத்தை விடமாட்டா, அடிச்சு அடிச்சு ஓட வைப்பா. காரணம் எல்லா இடத்துலையும் தாரைகி ஷார்ப் இருக்கிற தாளவனஹா பனமரம் கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாயிட்டு இருக்கு. அசிபத்ரைகி ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற இலைகள் இருக்கிற காரணம் சித்தியமானாகா கீறி முறிக்கப்பட்ட சர்வ அங்கஹா யாதனா சரீர கீறி முறிக்கப்பட்ட அவயவங்களோடு கூடின அந்த ஜீவாத்மாவு கஷ்டம் கஷ்டம். என்ன கொல்லறாளே கொல்லறாளே அஸ்மி ஹதஹா அஸ்மி என்ன கொல்லறாளே இது இப்படின்னு இந்த வாள் மாதிரி இருக்கிற ஷார்ப்பா இருக்கிற இலைகளால என்ன கீறி முறிச்சு கொல்லறாளே இப்படின்னு பரமையா டோப்பு மோஸ்ட் வேதனையா வலியால மூர்ச்சிதஹா மயக்கம் அடைஞ்சு பதே பதே அந்த அவஸ்தையிலேயே நின்னா அடிப்பா. அதனால பாதங்களை வச்சுட்டு அடிமேல அடி வச்சு ரட்சப்படுறதுக்கு நடந்து போயிண்டு ഒരിടത്തിലെയും നിൽക്കാതെക്ക് നടന്നുണ്ടേ നിപ്പത്തതി ഓരോ പാദം വെക്കർத்தையும் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துண்டு. സ്വധർമ്മം വെടിஞ்சு பூமியில வாழ்ந்த அந்த ஜீவாத்மா அந்த யாதனா சரீரம் வழி பாகண்ட அனுகதம் பாகண்ட மார்க்கத்தில் வாழ்ந்ததோடு அந்த கர்மபலனை புங்க்தே அனுபவிக்கிறது. ஒரு ஆக்ஷன் இருந்தானா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் உண்டு. கர்மம் அப்படிங்கிறது ஆக்ஷன், கர்மபலன் அப்படிங்கிறது ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷன் அதுக்கான ரியாக்ஷன் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். அசுகம் வந்தவனுக்கு மருந்தை கொடுத்தானா மருந்து சரீரத்தில் ரியாக்ட் செய்கிற மாதிரி, நோய் குணமாகிற மாதிரி. எந்த ஒரு அசுகமும் இல்லாதவனுக்கு தெரியாமையாக்கும்னா கூடியும் பாய்சன் சரீரத்துக்குள்ள பிரவேசிச்சானா சரீரத்துக்கு அழிவுண்டாகிற மாதிரி தான் தான் செஞ்சு கூட்டுற கர்மபலன் தான் தான் அனுபவிச்சே தீரணும். அப்படி ஒரு பாபத்தையாக்கும் அந்த அசிபத்ரவனம் அப்படிங்கிற இடத்துல அந்த பலவிதமான துரோகங்களை செஞ்ச அந்த ஜீவாத்மாவோடு யாதனா சரீரம் அனுபவிக்கிறது. இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் அதர்ம வழியில சஞ்சாரம் பண்ணின ஜீவாத்மாவை காக்கும் அசிபத்ரவனம் அப்படிங்கிற நரகத்துல போய் விழ வேண்டின அவஸ்தை உண்டாகிறது. அந்த வனத்துல போய் சேர்ந்தானாக்கா அந்த நரகத்துல போய் சேர்ந்தானாக்கா அசிபத்ரவனம் அப்படிங்கிற நரகத்துக்குள்ள போய் விழுந்தானாக்கா யமபடர்கள் சாட்டையால ஓட ஓட அடிப்பா.